நீங்க விட்டு சொன்னா கூட விட மாட்டேன் நானு. ஆமா ஆமா. ஏய் நின்னுட்டு இருந்தீங்கன்னா அது பயந்து ஓடி போயிடும். என்ன குமிஞ்சிட்டு தான் இருக்கும். ரெண்டு பேரும் குமிஞ்சிட்டு. ஆமா. கழுத்து புடிச்சுக்காங்க. ஒருத்தங்க பின்னாடி கால புடிச்சாங்க. நான் புடிச்சுக்கிறேன். சாமியே நீ விடுனா விட மாட்டேன். ஆமா. போய் தொட்டிட்டு வரேன். தொட்டிட்டு வா. ஜாக்கிரதை. தொட்டிட்டு வா. சாமி கொற மாதிரி கேக்குது. சாமி 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 எங்க சாமி போறீங்க? ஐயோ அம்மா குலத்தையுமே கடவுளே முன்னாடி புறவே பிடிக்கிறான சொன்னா ரெண்டு பேரும் சேர்த்து கால வந்தாலும் தலைவரத்தை பிடிச்சா எப்படா நான் பிடிக்கிறது? அருவு கட்ட கூதி என்ன சொன்ன? மலை கீழே தானே புற வரும்னு சொன்னா மலைக்குள்ள எங்க புற மயிர்ல வந்து எங்க மயிர்ல வந்து நாங்க கீழே பாத்துட்டு இருந்தோம். ஒரு பந்தது கப்புன்னு அழுத்திட்டோம். மேல எட்டி வச்சிருக்கோம். அது எப்படி வேணா ஓடுங்க. அது நின்று பிடிச்சு குதிரையா இருக்கு. மேல குதிச்சு போயிடுச்சு. சரி என்னதான் வழி பிடிச்சு என்னங்க பண்ணலாம்? நீங்க சரியில்லை. இதுக்கு எங்க அண்ணன் தான் சரியான ஆளு. ஏய் என்ன மட்டும் இப்ப ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். ஆமா குடிக்கணும்னா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா குடிச்சா ஏத்திரணும். ஏய் கண்டாரோட புறவையே. ஆமா அதனால இந்த பக்கம் நீ போ, அந்த பக்கம் நான் வரேன். குடிப்போ போடே எங்க போய் பாப்போ வாடா அப்படியே வாடா அப்படியே மெதுவா பிடிக்கவே இல்ல. ஆமா எவ்வளவு நேரம் இந்த புறவைய இந்த அளவுக்கு குடிச்சிட்டு போச்சு. ஆமா இப்ப எனக்கு அப்படியே நின்னுட்டு பேசாம ரெண்டையும் புடிச்சிட்டு முன்னாடி கொழுவையும் புடிச்சிட்டு முன்னாடி கொழுவை புடிச்சிட்டு பின்னாடி கொட்டையும் புடிச்சிட்டு அது செத்துமாவா? ஏன்னா கொழுவையும் கொட்டையும் புடிச்சாது என்ன பண்ணும்? மாட்டிக்கிட்டு போறவா தாங்கி போச்சு. ஆமா அதனால பிறந்தாவனம் வந்துட்டோம். பிறந்தாவனம் வந்தாச்சு வரைக்கும் களைப்பா போச்சு. வீட்டுக்கு தான் போகணும். சரி என்ன வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போகணும். சரி அதனால இந்த புறவை படாபாடு படுத்துருச்சுங்க. புறப்பாடு வீட்டுல போய் இந்த புறவையை கட்டி முன்னாடி புல்ல போடு. முன்னாடி புல்ல போட்டுறேன். பின்னாடி தண்ணி வை. பின்னாடி தண்ணி வச்சிடறேன். அது களைப்பா இருக்கு. சரிங்க முன்னாடி புல்ல போட்டுருவேன். பின்னாடி தண்ணி வச்சிருவேன். பூச்சிக்கு பின்னாடி வாழை குடிக்க முன்னாடி புல்ல போடு. பின்னாடி தண்ணி வேணும் சொன்னா என்ன சொல்றோம்? முன்னாடி புல்லு போட்டுறேன். முன்னாடி புல்ல போடுற திங்கும் பின்னாடி தண்ணி வச்சிடுறேன். பொச்சுக்கு பின்னாடி வச்சிருவேன். நான் சரியா இருப்பேன். அறிவாளி அருவு கட்டவனே. நான் என்ன சொல்றேன்? முன்னாடி கொள்ளு வை. என்ன குதிரைக்கு கொள்ளுதான் அதிகம். ஆமா முன்னாடி கொள்ளு வை. அது தின்ன பிறகு அப்புறமே தண்ணி வை. அட தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா தண்ணி வைக்கணும். பின்ன பொச்சுக்கு பின்னாடி வச்சா பின்னாடி பிடிக்கும்.
சரி சரிங்க. அதனால கொட்டி கொண்டு போய் கட்டி போடு. நான் சிறிது நேரம் ஆயாசமாக இருக்க வேண்டும். நீ ஆயாசமா இருந்தா பாயாசம் சாப்பிடு. சாப்பிடலாம். மூட்டு போயிட்டு எப்படி கலகம்? கூப்பிடுறேன். இருந்தாலும் கலகம் சூடு பிடிக்கவில்லை. சரிங்க. இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ எங்கே போக வேண்டும்? ஆனால் அழகமன் அர்ஜுனனை சந்திக்க வேண்டும். கலகம் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. இன்னும் பிடிக்கலையா? அர்ஜுனன் கிட்ட நான் போறேன். அங்க வந்து பாரு என்ன நடக்குதுன்னு. போக வேண்டும். அங்க போய் கலகத்தை பண்ண வேண்டும். போலாம். தங்கை அழகு சுபத்திரை சபைக்கு வரும் விதம் தாங்க.
பிள்ளை சூப்பர் சூப்பர். பிள்ளை எப்படி எருமையா? எருமில்ல, பெண் பெண். இது பெண். பெண். அம்மா ஓய், பிள்ளை கருப்புல பாவாடை கட்டிக்கிறான். கருப்பையா? கருப்புல பாவாடை. அதே கொண்டு போய் பார்த்தா பாப்பா சுத்தம் போது பார்த்தேன். அது போட்டு எப்படி திருப்பி படுத்துருவாங்க? வேண்டுதல் வச்சிருக்காங்க ஐயா. எப்படி? சும்மா சர்வசாதாரண வேண்டுதல் இல்ல. அவங்க வேண்டுதல் 6 நாள் வைக்க முடியாது. என்னன்னா? ஆமா, போன வருஷம் வச்ச வேண்டுதல் இப்ப நிறைவேறிட்டு இருக்குது. என்னங்க? போன வருஷம் வேண்டுதல் வச்சிருக்காங்க. எப்படி? சாமி ஆண்டவா, மாரியாயி, மதுரை வீர ஆண்டவா, சரி, இது மாதிரி மாசி மாசம் நம்ம கோயிலுக்கு நோம்பி போடுவாங்க. நம்ம கோயிலுக்கு நோம்பி போடும் பொழுது இது மாதிரி ஒரு செட்டு கூட்டு வந்து நம்ம ஊர்ல கூத்தாட வைப்பாங்க, கூத்து வைப்பாங்க. அந்த கூத்து பார்க்க போகும்போது நாங்க எல்லாரும் கூத்து பாக்குற இடத்துல முதல்ல உட்கார்ந்துக்குவோம். உட்கார்ந்து கூத்து பாக்குற வரலும் பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப மீறி போச்சுன்னா கூத்தாடிங்க மக்கள் கூத்தாடணும், என் பாட்டு நல்லா படுத்து ஒய்யாரமா தூங்கணும் அப்படின்னு நல்லா வேண்டுதல் வச்சிருக்காங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது ஐயா. இதெல்லாம் போன வருஷம் வச்ச வேண்டுதல். என்ன இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப யார் யாரு முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ இவங்க போய் இந்த வருஷம் வேண்டுதல் வைப்பாங்க. சாமி அப்பா ஆண்டவா, இந்த வாட்டி நான் உட்கார்ந்து கூத்து பார்த்தேன், அடுத்த வருஷம் இதே மாதிரி கூத்தாடிங்க பாட்டு கூத்தாடணும், என் பாட்டுக்கு பெரிய பெரிய அடி சட்டை படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைப்பாங்க இவங்க எல்லாம். படுத்திருக்கிறவங்க அப்படி, இப்படி உட்கார்ந்து தூங்குறவங்க, உட்கார்ந்து தூங்குறவங்க என்ன நிலைமை எனக்கு தெரியலையா. ஆண்டவா ஆண்டவா அம்மா இருப்பா ஐயா, உட்கார்ந்து மட்டும் தூங்காத. எந்திரிங்க, எந்திரிக்காக்கா, அந்த குச்சி பிடிச்சா சும்மா நிக்குது, திமீர் விழுந்துரும். அம்மா இருந்தாலும் திரளாக இருக்கும் தெய்வீக ராஜ புண்ணிய சபை சபை இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் பெயர் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இப்ப ஏற்பட்ட தெய்வீக ராஜசபை. ஆமாங்க. என்ன ஊர்? சீனிவாசம்பாளையம். இன்னும் சீனிவாசம்பாளையம் என்று சொன்னால் நம்மை போல் நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. இப்ப ஏற்பட்ட ராஜசபையில மற்றுமே தாங்கிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நமதுரிமை தாய் உள்ளங்களும் நாடகத்தை காண வந்திருக்கும் யாவற்ற ரசிகர்களும் கடல் அழைப்போல் திரண்டிருக்கிறார்கள். கடல் அழைப்போல் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1 2 3 4 5 கூத்துபா. என்ன நாடகம் நீங்க? என்ன நாடகம் உனக்கு தெரியலையே? அக்கா நீ இதை சொல்லு, என்னக்க நாடகம்? கொங்கல பிள்ளை மாறம்மா, என்னடா விடிய விடிய கூத்தாடி விடுத்து என்ன கூத்துன்னு கேட்ட. என்ன நாடகம்? நாடகம் பாரு சொல்லிட்டு அம்மா. இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் எனக்கு தெரியலையே. அந்த நாடகம் வச்சிருக்க அம்மா. நீ பாப்பியே என்ன நாடகம்? அம்மாக்கு என்ன சொல்றா? சத்தமா சொல்ற. என்ன நாடகம்? கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. என்னது? கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. ஓ, கிருஷ்ணன் அரசுனுக்கு சண்டை. அர்ஜுனன் சண்டையா? ஐயோன பங்காடு சுங்க. ஒன்னும் வேலை இருக்குதா? ஒன்னும் வேலை இருக்குப்பா. இருந்தாலும் நாடகம் பேர் சொன்னல,
அது வாங்கிட்டு விட்டுரு. போய் அவர் பார்க்க ஒரு பீடி வாங்கி அவர் பக்கத்தால் போயிடாரு. இப்பேற்பட்ட ராஜ சபையிலே இன்னைக்கு என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய கேட்டுக்கோ, மடி கேப்பேன். சுந்தரராஜன் பாதி விமோசனம் சுந்தரராஜன் பாபு விமோசனம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. என்ன நடக்கும் கிருஷ்ணன்? நீ சொல்லுங்க, என்ன நடக்கும்? தெரியாது என்னதான் பண்றது? இப்பேற்பட்ட நாடகத்தை நான் வந்தபடியா நான் யார்? என் பெயர் என்ன? என்னமா கேட்டுமா? ஓடு ஓடு. இருந்தாலும் ராஜ சபையிலே நான் வந்தபடியா நான் யார்? என்ன வேணும்? என்னடி அம்மா உனக்கு என்ன வேணும்? உள்ள போ. இருந்தாலும் கண்ணம்மா இப்பேற்பட்ட ராஜ சபையிலே நான் வந்தபடியா என் பெயர் என்ன? என்னமா இதோ ராஜ சபையிலே நான் வந்தபடியா என் பெயரோ தங்களுடைய பெயர் அழகு சுபத்திரை. உண்மைதான். ஏன் பாப்பா என்ன உட்காரு உட்காரு. ஓகே, தங்களுடைய பெயர் அழகு சுபத்திரை. சுபத்திரையாக இருந்தாலும் கண்ணம்மா நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தீர்கள்? தாயின் அங்கத்தில் பிறந்தவளா? பிறப்பின் ரகசியம் என்ன? என்னமா? அது மட்டும் இல்லாமல் நம் மேலத்தை பாராட்டி மேரி தோட்டத்தை சேர்ந்த அருமையா பள்ளியப்பா அவர்களும் அருமையப்பா நல்லமுத்தப்பா நல்லமுத்தப்பா அவர்கள் எனக்காகவும் உனக்காகவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூக்கடைக்கார அம்மா பேரே மறந்து போச்சு. எனக்கு என்னமா பேரு? குப்பாயம்மா. குப்பாயம்மா. குப்பாயம்மா
பூக்கடகாரம்மா குப்பாயம் அவர்களும் அருமை தாய் பேர் என்ன மறந்துட்டு ரவிக்குமார் அவர்களும் அருமை தாயாக விளங்கக்கூடிய பேரு பிரபு அவர்களும் அன்னொரு சொத்து நமக்காக அன்பில் செய்த நல்லவங்கள் அருமையப்பா உரிமையாரப்பா அருமையப்பா அவர்களும் அன்னொரு சொத்து நமக்காக அன்பில் செய்த நல்ல உள்ளங்கள் நாடகத்தை காண வந்த யாவற்ற ரசிகர்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வி விட்டு வாழ்ந்திருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திப்போம். ராமோ ஜெயம். நான் எப்படி பிறந்தீர்கள்? இதோ என் பிறப்பின் ரகசியம் என்ன? மற்ற பெண்களை போல நீ எல்லாம் எப்படி பிறந்தாய்? நானும் தாய்க்கும் தந்தைக்கு பிறந்தேன். அப்பா மகனே பிறந்தேன். ஏக்கடிக்கு அடிக்க மாட்டேது. நம்மள எப்படி பிறப்போம்? அப்பா மகனே நம்ம பிறப்போம். கரெக்டா தான் நான் சொன்னேன். நான் தப்பா பேசுனா எல்லாரும் அப்படியே பிறக்கிறாங்க. பாத்துக்கோ சொல்லு. ஏடா சரி பாடு. அம்மா கண்ணம்மா, நான் தாயின் அங்கத்திலே பிறந்தவள் கிடையாது. அப்பா அம்மாவுடைய பிறக்கலைங்களா? அப்பா அம்மாக்கள பிறக்கல. எப்படி பிறந்தீங்க? நான் பிறந்த வரலாறே வேறு எப்படி? இதோ பர்கரிசி என்று சொல்லக்கூடிய மகாரிஷியாகப்பட்டவர் யாகங்கள் செய்தார்கள். சரிமா, என்ன மீட்டிங் இதோ பர்கரிசி என்று சொல்லக்கூடிய மகாமுனிவர் ஒரு பெருத்ததோர் யாகம் செய்கிறார். சரி, அந்த யாகத்தின் வழியாக இந்த அழகு சுபத்தரை நான் பெண்ணாக திருமணம் செய்தேன். ஆமா, பர்கரிசி யாகத்தான். ஆமா, நீங்கள் பெண்ணாக நீங்கள் உண்மைதான். சரிமா, அப்படி யாகத்திலே பிறந்தன்னு சொன்னனே, நான் மட்டும் பிறந்தேனா? உடனே யாராவது பிறந்தார்கள்? யாரு? அக்கா பான்மதி பெருந்திருவாள் பிறந்தார். உண்மைதான், பான்மதி பெருந்திருவாள் பிறந்தார். அழகு சுபத்தர் இருவர்கள் பிறந்தோம். இருவர்கள் பிறந்து அந்த வழியாக வந்து இருவிடத்திலே நாங்கள் வளர்ப்பு பிள்ளையாக கொடுத்து நாங்கள் வளர செய்தோம். உண்மைதான், வளர்ப்பு பிள்ளை. பான்மதி பெருந்திருவாள் அண்ணன் பலராமன் இடத்திலையும் அரிராம கண்ணன் இடத்துல இந்த சுபத்திரையும் கொடுத்து எங்களை வளர்த்தி வாலிபம் செய்தார் எங்க அண்ணன் கோபால கண்ணன். ஆமா, சரிமா, அப்படி வளர்த்தி வாலிபம் செய்து நாளூருமே ஞானவுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். யாருமா கணவரு? அம்மா, அப்பேற்பட்டவர் யாரு? அவர் பேர் என்ன தெரியுமா? என்னமா பாப்பா?
ஆமாம்மா கண்ணம்மா திருமணம் செய்தீர் என்று சொன்னீர்களே அப்பேற்பட்ட கணவர் யாரம்மா? நான் யாரையும் அழைத்தேன். யாரை? சரியான சத்திரகுலம், ஆ, கோடு தவறாத குருகுலம். குருகுலம் குருகுலத்திலே பிறந்த பிறந்த 5 பாண்டவர்கள். ஆ, மனமுடன் கொடுக்கும் 5 பாண்டவர்கள். இருவருக்கு இளையவர், இருவருக்கு முற்றவர். முற்றவர். நடுப்பிறந்த நாயகன். ஆ. 11 பேர் 12 32 லட்சம் பொருந்திய பொருந்திய ஆடுவது ஆசைப்படும் அளவுக்கு அப்பேற்பட்ட ஆண் அழகு படைத்து படைத்த மன்னன் ஆடழகு மன்னன் அத்துணரையே நான் திருமணம் செய்தேன். அர்ஜுன் மன்னனுடைய மனைவியா நீங்கள்? அம்மா ஓய். அப்படி அர்ஜுன மன்னனை நாம் ஆணையிட்டு சுகமாக இந்த நாட்டில அனுகுதிமா நகரில சுகமாக வாழ்ந்து வந்தேன். சுகமா வாழ்ந்து வரீங்க. ஆமா. சரி, இதோ ஆ. சுகமாக வாழ்ந்து வந்தாலும் ஆ, கண்ணம்மா ஆமாம்மா எனக்கும் ஒரே ஒரு மகன் பிறந்தான். ஒரே ஒரு மகன். உண்மைதான். யாருங்க? என் மகன் பேர் என்ன? ஆ, மகன் பேரோ வீர அபிமன்யு. வீர அபிமன்யு. ஆமா. சரிம்மா. அம்மா அப்படி சீரும் சிறப்பாக ஒரே ஒரு மகனை நான் பெற்றெடுத்து ஆ. கண்ணம்மா ஓய். என் மகனுக்கு என்ன நேர்ந்தது? என்னம்மா ஆனது? என் மகன் என்ன ஆனா? என்னம்மா ஆனது? அதை நினைத்தால் ஏன் இடிகளும் சேர்ந்து பேரிடி எழுவது போல என் அங்கமே கதறிடு கண்ணம்மா. என்னம்மா ஆனது? ஐயோ அந்த பாவி எங்க அந்த துரியனாலே
இதோ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சரிநிறமாத போர்க்களம் ஏது செய்து அந்த பாவி துரியோதன சைவ ஜெகத்தினால பரந்தாமனால 18 நாள் பாரத போர்க்களத்தை உண்டு செய்தார்கள். இந்த 18ஆம் நாள் போர்களிலே 13ஆம் நாள் யுத்தத்திலே என் மகனாகப்பட்ட அபிமன்யு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கௌரவ படைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து என் மகனை கொன்று விட்டார்களே. அண்ணா, என் மகனை பாவி நயவஞ்சகன் சக்கரவ யுகத்துக்கு இல்லையே மகனை கொன்ற மாதிரி போட்டு பாவி சந்தான பாவிகள் பெற்ற ஒரே ஒரு மகனையும் கொண்டு விட்டார்களே. என்ன செய்வேன்? கரிய துடைக்க காவேரி நீந்தலாமா, விதியை துடைக்க வேந்தரால் முடியாது. விதி ஒன்று வந்து விட்டால் வேறொன்று நடக்க போறது கிடையாது. நமக்கு வந்து இவ்வளவுதான் விதி. என் மனதாக நினைத்து என் மனதை நான் தெரியப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் தன்னந்தனிமையாக அனகுத்திமா நகரிலே வாழ்ந்து வருகிறேன். சரிங்க. அம்மா, இந்த பாலா போன மனசு என் குறைய கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காமல் படிக்கி எத்தனையோ மனைவிமார்கள் அவருக்கு கொஞ்சம் நின்று ஆற்று மணலை எண்ணினாலும் அர்ஜுனுடைய மனைவிமார்களை எண்ண முடியாது. பிண்டித கல்லன் பிடிமருந்துக்காரன் கொண்டித கல்லன் கூத்தியா கண்ட பக்கம் போயிடுறாரு. போனா வந்து 6 மாசம், போனா 3 மாசம் இருக்கிறாரு. சென்று 6 மாசம் ஆச்சு, இன்னும் என் கணவர் வந்து என் வீட்டு பக்கம் இன்னும் வரல. எங்க போனாரு, எந்த கூத்தியா வீட்டுல இருக்கிறாரு தெரியல, எவ வீட்டுல இருக்கிறாரு தெரியல, என்னவா எங்க போயிருப்பாரு எனக்கு தெரியலையே. அதனால சரி, அந்த மனசு இன்னைக்காவது வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பேன் அன்றாடம் தினமும் நான். சரிமா? அதனால அந்த பரத்தில் இருக்கிறேன். சரிங்க. யாராவது என்னை தேடி வந்தால் என் இடத்தில் வந்து சொல்லலாம். அப்படியே ஆகட்டும், நான் கூட்டிட்டு வரணும். கேளுங்கள் சபையோர்களே. ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சபைக்கு வரும் விதம் காண்க.